இயேசு கிறிஸ்துவும் நானும் என்ற வேத வாக்கு ஆதியாகமம் 7:18. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையான ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, நோவாவின் காலத்திலே ஆண்டவர் நோவா நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர்ணம் பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் என்று சொல்கின்றார். ஆனால் நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயை கிடைக்கின்றது. அவர் குடும்பத்தை அவர் காப்பாற்றுகின்றார். 8 பேர் மாத்திரம் பேழைக்குள்ளே சென்று காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போது அவர் இனி உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வில்லை வானத்தில் வைக்கின்றார், உடன்படிக்கை செய்கின்றார். நம்மையும் தேவன் நோவாவைப் போல நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.